Vivo V60ங்கிற இந்த மொபைலை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மொபைலை பற்றி மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்தா Vivo V50 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த Vivo V50 Vivo V60 ரெண்டுமே கம்பேர் பண்ணி அப்கிரேட் இருக்கா இல்லை அதே தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட பாக்ஸ் பார்க்கறதுல இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி யூஎஸ்பி கேபிள், சிமஜிட்டர் டூல், மொபைல் கேஸ், டாக்குமெண்டேஷன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மொபைலோட பாக்ஸில் இருக்குது. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பாக்ஸில் இப்படி தான் இருக்கும். V50 V60 டிசைனில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பெருசாக அவ்வளோ சேஞ்ச் இல்லை, பட் மைனூட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேமராவும் இருக்கும். அண்ட் வெயிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 203 கிராம் இருக்குது. திக்னஸ் பொறுத்தவரைக்கும் 7.5 mm இருக்குது. இந்த திக்னஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6500 mAhக்கான பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. என்ன கதைங்கிறத சொல்கிற வீடியோவில். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா V50 V60ல் எதுவும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட்லாம் பண்ணல. V50ல் என்ன இருந்துச்சோ அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ AMOLED குவாட் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் HMM பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1500 HMM இருக்குது. அண்ட் HDR சப்போர்ட்டுமே இருக்குது. யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்ட்டு கேட்டவங்க. பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா V50ல் 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. V60ல் அப்கிரேட் பண்ணி 6500 mAhக்கான பேட்டரி இருக்குது. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 45 to 1 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அண்ட் பேக்கப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா V50 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ V50 பேக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1 day வரும். ஸோ ரிவ்யூ செக் பண்ண அப்படின்னா ஐக்கனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. V60ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1 day + ½ day வரும், 1.5 day வரும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 4. V50ல் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3, இதில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டியாச்சு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ மொபைலோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த விவோ மொபைலை பிடிச்சதே கேமரா தான். அது V50ல் பார்த்தீங்கன்னா லைட்டாக சொதப்பிட்டாங்க. பேக் கேமராவில் பிரைட்னஸ் இந்த இதெல்லாம் கலர்லாம் சரியாக இல்லை. அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்டில் செல்ஃபிக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அப்படியே பேக் சைட்லாம் வந்து அப்படின்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ குவாலிட்டியுமே நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. தென் ஃபோட்டோ சாம்பிள்ஸும் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே ஆட் பண்ணுறேன். கேமரா மோட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா V50ல் என்ன இருந்துச்சோ அதான் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, டியூல் வியூ, ஸ்லோ மோஷன், சூப்பர் மவுண்ட்டு. அடுத்த சைட்ஸோடு கொலாப் பண்ண பொக்கே எஃபெக்ட் இருக்குது. இதுவும் V50ல் இருந்துச்சு. ஸோ இது V60லையும் கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ மூவி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேண்ட் வீடியோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது போன வாட்டி பார்த்தீங்கன்னா V50லையும் கொடுத்துருந்தாங்க, அதே தான் இதுலேயும் இருக்குது. ஓவராலாக கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா V50ல் என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 11 5G பேண்ட் இருக்குது. வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ப்ளூடூத் 5.4 இருக்குது. NFC சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. V50ல் பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் கொடுக்கல. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் தான். ஃபிசிக்கல் ஒரே பொறுத்தவரை டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. ஸோ V50ல் பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர் பிளாஸ்டர்லாம் கொடுக்கவே இல்லை. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் எம்டியாக தான் இருக்குது. பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா சிம் ட்ரை, சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக் இருக்குது. சிம் ட்ரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் நேனோ சிம் போட்டுக்கலாம். ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP68 and 69 இருக்குது. ஸோ தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, அதுக்குன்னு தண்ணியெல்லாம் போட்டுறாதீங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏஐ இரேசர், ஏஐ ஸ்மார்ட் சம்மரி, ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்ட். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை எப்போ இருக்குமா சர்க்கிள் டு சர்ச், ஆப்ஜெக்ட் இரேசர், பேக்ரவுண்ட் ரிமூவ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைல் இருக்குது. ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா
1216 இருக்குது. ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 128 256 GB 512 GB இருக்குது. ரேம் டைப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா LPDDR4X இருக்குது. UFX பார்த்தீங்கன்னா 2.2 இருக்குது. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, மூன்லெட் ப்ளூ, அடுத்து மிஸ்ட்டு கிரே. ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தா அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு பிடிச்சிருந்த அந்த ப்ளூ கலர் பார்த்தா பார்க்க நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா FunTouch OS 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்த வரையும் 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். ஸோ ஓவராலாக இந்த V60 பற்றி சொல்லணும் அப்படின்னா V50 கம்பேர் பண்ணதில் V60 பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.